கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் ஒரு ஆயத்திலே இப்படி சொல்லுவான், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர அலைஹி ஃபலா ஜுனாஹ அலைஹி. ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், பார்த்திருப்பார்கள், அனுபவித்திருப்பார்கள். சஃபா மர்வா என்ற இரு மலை குன்றுகளுக்கு மத்தியிலே அவர்கள் மெதுவாக சை செய்வார்கள், தொங்கோட்டம் போடுவார்கள். சஃபா மர்வா என்பது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் என்று ரப்பு ஏன் சொல்லுகிறான் என்று இந்த ஆயத்தினுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுகிற போது அற்புதமான பல வரலாற்று சரித்திரங்களை அதிலே உள்ளே அடைத்திருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், ஜம்சம் நீர், புனித நீர், அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட நிவாரண நோய் நிவாரண நீர் என்றெல்லாம் அதை நாம் போற்றுகிறோம், கண்ணியப்படுத்துகிறோம், பயன்படுத்துகிறோம். ரப்பு நமக்கு அதற்குண்டான சவாபுகளையும் நன்மைகளையும் வழங்கி கொண்டிருக்கிறான். அது வந்த வரலாறு நமக்கு தெரிந்திருந்தாலும் அதை இந்த நல்ல நேரத்தில் ஞாபகம் ஊட்டிக் கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா சோதிக்கிற பொழுது இந்த வரலாற்றை மிக சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். தன்னுடைய மனைவியையும் பச்சிலம் குழந்தையும் அந்த அரபக பாலைவனத்திலே நீங்கள் விட்டு விட்டு வர வேண்டும். யாருமே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு வேண்டுமானால் அது பாலைவனம் சொர்க்க பூஞ்சோலையாக காட்சி அளிக்கிறது. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய துஆ. துஆவுக்கு பிறகுதான் இவ்வளவு வளர்ச்சி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழுகிற பொழுது தன்னுடைய சிறு குழந்தை, பச்சிலம் குழந்தையை, தன்னுடைய மனைவியை அந்த பாலைவன பகுதியிலே விட்டு விட்டு வர வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு. யோசித்து பார்க்கிறார்கள், ரப்பு சொல்லிவிட்டான், அதை நடத்தி காட்ட வேண்டும். மனைவியையும் குழந்தையும் கூட்டிட்டு கொண்டே விட்டுட்டு, சரிம்மா நான் போயிட்டு வரேன். மனைவிட்ட இந்த மாதிரிலாம் அல்லாஹ் சொன்னான்னு சொல்ற அந்த அனுமதியெல்லாம் கேட்கல. ஏன்னா நான் சென்ற வாரமே சொன்னேன், ஆண்கள் மிகப்பெரிய கஷ்டங்களை தாங்கிக் கொள்வார்கள். அந்த வலு இயற்கையாக அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். பெண்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் மிக கடினமான சோதனைகளை தாங்கிக் கொள்ள முடியாது. அதனாலதான் ஜனாசாக்கள்ல கபருஸ்தானுக்கு பெண்கள் வர அனுமதி இல்லை. தன்னை மீறி, தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி ஒப்பாரி வச்சு அழுதுருவாங்க. அப்போ சில காரியங்கள் மனைவியிடத்திலே சொல்லுவது அது பேராபத்தை விளைவிக்கும். இருந்தாலும் தன்னுடைய மனைவி சொல்லுவதை கேட்பார் என்ற நம்பிக்கையோடு மனைவியும் குழந்தையும் பாலைவனத்துக்குள்ள அழைச்சிட்டு போயிட்டாங்க. அழைச்சிட்டு போய் நடு பாலைவனம் சுத்தி முத்தியும் பார்த்தா எந்த மனிதனுடைய நடமாட்டமே இல்லாத இடம். அல்லாஹ் எந்த இடத்தை சுட்டி காட்டி அங்க கொண்டு போய் விட்டு போட்டு வந்துரு, இது என்னுடைய கட்டளன் மட்டும் அல்லாஹ் சொன்னான். அல்லாட்ட ஏன் இதுன்னு கேட்கல. யாரெல்லாம் மனைவியாச்சே, பலகீனமான படைப்பாச்சே, யாரெல்லாம் பச்சிலம் குழந்தையாச்சே, யாருமே இல்லாத மனித வர்க்கமே இல்லாத இடத்துல கொண்டே விட சொல்றியே என்றெல்லாம் கேட்கல. ஆனால் அது கேட்கப்பட வேண்டிய கேள்விதான், யதார்த்தம் தானே, கேட்கப்படக்கூடிய கேள்வி. ஆனால் கேட்கல. ரப்பு சொல்லித்தான் நம்ம செய்யணும். கொண்டு போயாச்சு, பாலைவனத்தில் கொண்டு போய் மகனையும் மனைவியையும் விட்டாச்சு. விட்டு சரிம்மா இன்ஷா அல்லாஹ் நான் பிறப்படுறேன், நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்புறாங்க. மனைவி கேட்குறாங்க, என்னங்க அங்கிருந்து கூட்டிட்டு வந்தீங்க, பாலைவனத்தில் விட்டுட்டீங்க, யாரையுமே காண, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாரும் இல்லை. அப்ப எப்பேற்பட்ட பாலைவனத்துக்குள்ள உள்ள கொண்டு போயிருப்பாரு பாருங்க. கண்ணு எட்டுகிற தூரம் வரை எந்த மனித சஞ்சாரமும் இல்லை. விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்களே, என்னங்க இல்ல, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இது அல்லாஹ் உங்களை இங்கு விட்டுவிட சொல்லி அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் சொன்னான் என்ற அந்த வார்த்தைக்கு பிறகு மனைவி எதுவும் பேசவில்லை. வரலாற்றிலே எழுதுகிறார்கள், இது உங்கள் முடிவா அல்லாஹ்வின் முடிவா? அல்லாஹ்வின் முடிவு என்ற பிறகு அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட நான் கேட்பதாக இல்லை என்று மௌனம் சாதித்தார்கள், கபூல் செய்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சந்தோஷமா போயிட்டாங்க. அவங்களுக்கு மனைவி தான் முக்கியம்தான், மகன்
முக்கியம்தான். பச்சிலம் குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை எல்லாம் சரி. ஆனால் அதற்கெல்லாம் மேல ரப்புடைய சொல்ல காப்பாற்றணும், ரப்புடைய வார்த்தையை காப்பாற்றணும். காப்பாத்திட்டேன், அவங்கள அடம்பிடிக்கல, அப்படியே பாலைவனத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க என்ற சந்தோஷத்தோடு வீடு திரும்புகிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பச்சை குழந்தைய கையில வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்றாங்க. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அப்படியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நடந்து போறாங்க. தன்னுடைய கணவரையே பார்க்கிறாங்க, ஏக்கத்தோடு பார்க்கிறாங்க. விட்டுட்டு போறாரே, ஆனால் மறுபுறம் ஈமானிய உணர்வு, அல்லாஹ் காப்பாற்றுவான், அல்லாஹ் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 100% இருக்கு. அதற்கு கொஞ்சம் கூட குறையாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவிக்கு விட்டுட்டு போறாங்க. கண்ணு கட்டின தூரம் வர போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களே பார்க்கிறாங்க, முடிஞ்சது, இதுக்கு மேல அரவமே இல்லை, நடமாட்டமே இல்லை. நேரங்கள் கடக்குது, நேரங்கள் செல்ல செல்ல 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் அப்படின்னு நேரம் பாஸ் ஆக நாவெல்லாம் வறண்டு போயிடுச்சு. நாவெல்லாம் வறண்டு போச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல. யாராவது இருந்தா தண்ணி கேட்கலாம், யாராவது இருந்தா டிஃபன் கொடுங்க, சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கலாம். யாருமே இல்லை. அல்லாஹ் என்னடா அல்லாஹ் செய்கிறது என்று அவர்கள் யோசிக்கிற பொழுது கடுமையான வெயில் நேரமும் கூட. இப்போ காலை நேரத்தில் கொண்டு போய் விட்டுட்டாங்கன்னு தானே தெரியுது. காலையில் சுபு தொழுதுட்டு கொண்டு போய் விட்டுட்டாங்கன்னு தானே தெரியுது. ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, நேரங்கள் ஆக ஆக தண்ணீர் தாகம் எடுக்கிறது. மறுபுறம் குழந்தை அழுகிறது. குழந்தைக்கு பால் கொடுக்கணும், குழந்தைய பசியை அமர்த்தணும், குழந்தைக்கு அழுகுடாம பார்த்துக்கணும்னு சொன்னா நாம தெம்பா இருக்கணுமா இல்லையா? நம்ம தெம்பா இருந்தா தானே குழந்தையும் பார்க்க முடியும். நாவு வறண்டு போகிறது, வெக்குன்னு இழுக்குது. அதுவரை பொறுமையாக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனைவி அப்படியே தலையை தூக்கி பார்க்குறாங்க. நேரம் மதியானம் ஆக 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 அவங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, தூரத்துல காணல் நீர் தெரியுது. நீர் இருப்பதை போல் தெரியும், நீர் இல்லை, நீர் இருப்பதை போல் தெரிகிறது. உடனே போறாங்க, ஓடுறாங்க. இந்த மலை குன்றிலிருந்து அந்த மலை குன்றுக்கு ஓடுகிறார். எங்க நீர் இருக்குமோ பார்த்துடலாம். நீர் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த தண்ணியை நம்ம குடிச்சு பசியாருவோம். நம்ம பசியாய் நம்ம வலுவா இருந்தா தான் நம்முடைய குழந்தையை நம்ம பார்க்க முடியும் என்று கூறி இந்த மலைக்கும் அந்த மலைக்கு மத்தியிலே ஓடுகிறார். அவங்களுக்கு நல்லா தெரியும் பாலைவனம் சொல்லி, நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும் பாலைவனம். பாலைவனத்துல காணல் நீர் தான் இருக்குன்னு தெரியும், இருந்தாலும் ஓடினார்கள். ஒரு கால் அது அந்த பொய் என்பது உண்மை நீராக மாற வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? பசியின் கொடுமை, தாகத்தின் கொடுமை. ரோட்ல நம்ம பஸ்ல கார்ல போயிட்டு இருந்தா தெரியும், நல்ல உச்சகட்டமான வெயில் அடிக்கும் போது தூரமா ரோட்டை பாருங்க, அப்படியே தண்ணி மிதக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நினைப்போம், என்னடா மலைகளை வந்துருச்சா, பார்த்தா தண்ணி தெரியுது அப்படின்னு. பக்கத்துல போய் பார்த்தா ஒண்ணு இருக்கு, இதுதான் காணல் நீர். நமக்கு தெரியும், பாலைவனத்துக்கெல்லாம் போக வேண்டியது இல்லை. ஆனால் நம்மைக்கான பல மடங்கு அறிந்து வைத்திருந்தார்கள் அந்த அம்மையார். இது காணல் நீர் தான், அங்க போன தண்ணி கிடைக்காது என்பது தெரியும். இருந்தாலும் நப்பாசை, எப்படியாவது தண்ணீர் கிடைத்து விட்டால் தாகம் தீர்த்து விடலாம். உதவிக்கு எந்த ஆளும் இல்லை. அல்லாஹ்வின் பெயரை கூறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மலைக்கு ஓடுறாங்க, தண்ணி இல்லை. ஏமாற்றத்தோடு திரும்பி பார்க்கிறார்கள். எந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விட்டு சென்றார்களோ அந்த இடத்தை திரும்பி பார்த்தா அங்க தண்ணீர் இருக்கிற மாதிரி தெரியுது. திரும்பவும் முடியாதுறாங்க. இப்படி பலமுறை ஓடி 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 களைத்து போய் அமரக்கூடிய அந்த தருணத்தில் தான் ரப்பு அவர்களுக்கு ஜம்சம் என்ற நீரூட்டை வெளிப்படுத்தி காட்டுகிறான். தன்னுடைய மகனின் கால் பாதங்களில் இருந்து அல்லாஹ் வெளியேற்றுகிறான். நிறைய படிப்பின. எவ்வளவுதான் ஓடுனாலும் அம்மையார் அவர்களே, இவ்வளவுதான் ஓடுனாலும் உங்க கையில நான் கொடுக்கல. இன்னொன்னு, ஒரு மனிதன் ஒரு பச்சிலம் குழந்தையினுடைய காலில் இருந்து கூட ஊற்றை பெருக்கெடுத்து ஓட செய்ய முடியும், அது பாலைவனமாக இருந்தாலும் சரி என்று அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை வெளியேற்றி காமிக்கிறார். இயற்கைன்னா என்னங்க? பாலைவனம்னா தண்ணி இருக்கக்கூடாது இல்லையா? கத்தினா அறுக்கணும், இதுதான் இயற்கை. நெருப்புனா சுடணும், இங்க எல்லாமே இயற்கைமாறு. அதுதான் ரப்பு தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறான். நெருப்பு குண்டத்திலே தூக்கி போடுகிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பொசுக்கப்படல. இயற்கை நியதி எல்லாம் கரிக்கப்பட வேண்டும். அவர்கள் அப்படியே குழு 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 குழுன்னு ஏசி அறையில் இருந்தது மாதிரி அவர் ஃப்ரெஷ்ஷாக அங்கிருந்து நெருப்புல இருந்து வெளியே நடந்து வர்றாங்க.
தன்னுடைய மகனை அறுப்பதற்காக வேண்டி கத்தி எடுத்து அல்லாஹ் அக்பர் பிஸ்மில்லா சொல்லி அறுக்கிறார்கள். சொல்லக்கூடாது, வெட்டுகிறார்கள். வெறுப்பாய் போச்சு, எவ்வளவு அறுத்தால் அறுக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப வேகமாக என்ன செய்கிறார்கள், தன்னுடைய கையை வச்சு அழுத்துகிறார்கள். எப்படியாவது வெட்டி விடலாம், அறுத்து விடலாம் என்று முடியல. கத்தியினுடைய இயற்கை தன்மை அறுக்க வேண்டும், அறுபடல. பாலைவனம், தண்ணீர் இல்லா பூமி, தண்ணிக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை அந்த இடத்திற்கு. ஆனால் அங்கே மிகப்பெரிய ஊற்றை பெருக்கெடுக்க செய்தான். அன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற அந்த பேரதிசயம் இன்றைக்கும் அந்த தண்ணீர் வற்றா தண்ணீராக, கியாமத்து நாள் வரை வற்றா தண்ணீராக இருக்கிறது என்றால் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு சொல்லுவது, நான் நினைத்தால் நடக்காத ஒன்றையும் நடத்தி காட்டுவேன். அதைத்தான் ஒரு ஈமானிய முஸ்லிம்கள் நம்ப வேண்டும். ரப்பே நடக்காது நடக்காது என்று எங்களுடைய குறுமதி சொல்லும், குறைவான புத்தி சொல்லும். ஆனால் அது உன்னால் நடத்த முடியுமா என்றால் நடத்த முடியும். அது நபிமார்கள் வாழ்வில் மாத்திரமல்ல, தனிப்பட்ட என் வாழ்விலும் நடக்கலாம், நடக்கும் நீ நினைத்தால் என்ற அந்த உயர்வான எண்ணத்திற்கு வர வேண்டும் என்பதால் தான், ஆஜியே எனக்காக வேண்டி நீ ஹஜ்ஜு செய்ய ஊர்ல இருந்து பெறப்பட்டு வந்தாலும் அந்த அம்மா ஓடுனாங்க இல்லையா, அந்த ஓட்டத்தை நீயும் ஓடு. சபாவிற்கும் மருவாவிற்கும் மத்தியிலே ஓடிக்கொண்டே அந்த வரலாற்றை ஞாபகப்படுத்து. அந்த வரலாறு சொல்லுகிற பாடம் என்ன தெரியுமா, எப்படியும் அல்லாஹ் இருக்கிறான் என்ற உறுதியான நம்பிக்கைக்கு வா. இந்த நம்பிக்கை தான் உன்னை ஈமானிய செல்வந்தனாக மாற்றும் என்ற அற்புதமான அடிப்படை தத்துவங்கள் நிறைந்த ஒரு அமல்தான் ஒரு ஹாஜி நிறைய அமல்களை மேற்கொள்ள செல்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, ஹஜ்ஜுக்கு போகிறது என்னங்க பெரிய விஷயமா, அது ஒரு கடமை, அவ்வளோதான், 5 நேரம் தொழுகிற மாதிரி அது ஒரு கடமை. இதை போய்கிட்டு பெரிய ஆரவாரம், பெரிய என்னமோ சாதிக்கிற மாதிரி, சாதித்தல் தான். 5 நேரம் தொழுக, அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் தானே தலையை கொண்டு போய் பூமியில் வைக்க முடியும். எல்லா முஸ்லிமும் தொழுக முடியுதா? எல்லாரினாலும் பாவத்தை தவிர்த்து நன்மையை செய்ய முடிகிறதா? அல்லாஹ் அனைவரையும் படைத்தார். நிறைய நபர்கள் கலிமா சொல்லுகிறார்கள், பல கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், அனைவர்களும் இறைவனை தொழுக முடிகிறதா? அல்லாஹ் நாடல. நம்ம நினைக்கலாம் நம்ம தொழுக போறது இல்லைங்க, நமக்கு பல பிரச்சனைகள் முடிஞ்சா நம்ம தொழுதுருவோங்க. அது நம்ம சொல்ற நியத், நம்ம சொல்ற வாதம், நம்ம சொல்ற சாக்கு போக்கு. ஆனால் அல்லாஹ் நினைத்தால் மாத்திரம்தான் ஒருவன் தலையை சஜ்தா செய்ய வைக்க முடியும் என்பது பெருமானாரின் வாக்கு. அப்படியானால் ஹஜ் என்பது எவ்வளவு உயர்வான அமல். நீ உலகத்தில் எந்த பள்ளிவாசல்ல தொழுதாலும் ஒரு ரக்காயத்துக்கு ஒரு நன்மை தான். ஆனால் காபத்துல்லாவிலே போய் தொழுகிற பொழுது 1,00,000 நன்மையாக அல்லாஹ் மாத்துகிறான், சாதனை. அதனால ஹாஜிகள் போவதை ரொம்ப சர்வசாதாரணமாகவோ அல்லது கேவலமாகவோ சொல்லிடக்கூடாது. ஒரு என்னங்க கடமை, காசு வச்சிருக்கிறாரு போறாரு, இது என்ன பெரிய இதா அப்படின்னு. பெரிய இதுதான். அல்லாஹ் அவருக்கு அதை கொடுத்தான் இல்லையா, அந்த நசீபை வழங்கினான். வழங்காதவங்களாம் வீணா போனவன் அர்த்தம் இல்லை. இந்த நசீபை வழங்காதவர்கள் எல்லாம் அல்லாஹ்விற்கு கோபமானவர்கள் என்பது அல்ல. அல்லாஹ் இந்த நசீபையும் அவர்களுக்கு சேர்த்து கொடுத்திருக்கிறான் என்ற உயர்வான கண்ணோட்டத்தோடு தான் பார்க்கணுமே ஒழிய ஹாஜிகளையோ அல்லது ஹஜ்ஜுக்கு போறதையோ இழிவாக சொல்லிவிடக்கூடாது. ஹாஜிகளும் இதை பெரிய ஒரு சாதாரணத்தானே அப்படின்னு எண்ணக்கூடாது. நாம் செய்கிற அமல்கள் அல்லாஹ்வால் ஏற்கப்பட்டால் மட்டும்தான், நம்முடைய துஆக்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்தால் மாத்திரம்தான், நம்மளை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் அந்த மண்ணிலே கால் வைக்க முடியும். நான் வருடாவருடம் சொல்லுவேன், எத்தனையோ மன்னர்கள் இந்த இந்திய மண்ணை ஆண்டார்கள். நிறைய மன்னர்கள் வாழ்வியல் குறிப்பில் எழுதப்படுகிறது, பணக்கார இல்லைங்க, காசு பணம் இல்லை, கார் பங்களா இல்லை, சாதா சீதா பணக்கார இல்லை, மன்னர். அவர் நினைத்தால் அந்த பூமி அனைத்தும் அவருக்கு சொந்தம். அப்படியெல்லாம் வாழ்ந்த மன்னர்கள் கூட போக வேண்டும் என்று நினைத்தார்கள். கடைசி வரை அல்லாஹ் அந்த மண்ணிலே கால் வைக்க விடவில்லை. காசு பணம் மட்டும் பிரதானம் இல்லை, அதுவும் ஒரு காரணம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மக்பூலான ஹஜ்ஜுக்கு மிகப்பெரிய நன்மை என்ன அப்படின்னு சொன்னா, அவருக்கு சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. மக்பூலான ஹஜ்ஜாக இருந்தால் அந்த ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய கூலி என்பது சொர்க்கம்தான். சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் சிறந்த அமல் எது, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க.
இப்போ நபி சொல்லுவாங்க, அல்லாஹ்வை நம்புவது, என்னையும் தூதர் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்வது என்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன யார சொல்லலாம்? ஜிஹாது செய்கிறது, போர் செய்கிறது அப்படின்னா யார சொல். அதுக்கப்புறம் என்ன யார சொல்லலாம்? ஹஜ்ஜு செய்வது, அந்த நசீபை அல்லாஹ் தஆலா வழங்குவது. இது இஸ்லாத்திலே மிகச் சிறந்த ஒன்று என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க? எதுக்கு அந்த வைப் ஏற்றுறாங்க? நீ ஹஜ்ஜு செஞ்சுட்டு மக்பூலான ஹஜ்ஜாக இருந்தால் அன்றைய பிறந்த குழந்தையை போல நீ ஆகிறாய். அன்றைக்கு ஒரு பிறந்த குழந்தை எப்படி நன்மை தீமை எதுவுமே செய்யாமல் இருக்குதோ அதே போல எல்லா அழுக்குகளிலிருந்தும் நீக்கப்பட்டவனாக ஆகிறாய். ஏன் சொல்லணும்? ஆசிக்க வேண்டும், ஆசைப்பட வேண்டும். நீ எந்த ஊர்லேயோ எங்கெங்கேயோ போய் பல கோடி ரூபாய் செலவழித்து பல டிசைனில் கட்டப்பட்ட பள்ளியில் தொழுதாலும் ஒரே அளவு தான் நன்மை. ஏன் பள்ளியில் தொழுதான் ஒரு தக்காயத்துக்கு 1 லட்சம் நன்மை. ஏன் இந்த ஆஃபரில் அல்லாஹ் கொடுக்கணும்? நீ சர்வசாதாரணமாக என் பள்ளியை, காபத்துல்லாவை, அந்த மக்கா முக்கர்ரமாவை கடந்து விடக்கூடாது. நேசிக்கணும், ஆசைப்படணும். அந்த நேசமும் ஆசையும் யாருக்கு அல்லாஹ் கொடுக்கின்றானோ அவர்களையும் கண்ணியப்படுத்த வேண்டும். ஏன்னா அல்லாஹ் நாடிதான் அவர்கள் செல்லுகிறார்கள். அரஃபாவுடைய மைதானத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாஜிகள்லாம் ஒன்று கூடி இருக்கிற பொழுது அல்லாஹ் அவர்களை பார்த்து பெருமை பேசுவான். அந்த அரஃபால மாத்திரம்தான் எல்லா முஸ்லீம்களும் ஒரே இடத்துல பார்க்க முடியும். மற்ற நேரத்தில் அங்கே எங்கன்னு போவாங்க, தவாப் செய்வாங்க, சில பேர் குர்ஆன் ஓதுவாங்க, சில பேர் தொழுவாங்க, சில பேர் வெளியே போயிருப்பாங்க, சில பேர் ரூமில் இருப்பாங்க. ஆனால் அரஃபா மைதானத்தில் தங்கக்கூடிய அந்த தருணம் தான் அனைத்து ஹாஜிகளும் அங்கே வந்தாங்க. ஒரு ஹஜ்ஜு செஞ்சார், எல்லாம் பண்ணாருங்க. அரஃபா மைதானம் ஒன்று இருக்கு, அங்கே பெரிய ஒரு மைதானம் இருக்கும். அந்த அரஃபாவில் கொஞ்ச நேரம் கூட அவர் தங்காம போயிட்டாருன்னா அவர் ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்பட. அந்த அரஃபாவில் ஒட்டுமொத்த ஹாஜிமார்களும் இருப்பார்கள். அந்த அரஃபாவில் அந்த நேரத்தில் மலக்குமார்கள் அல்லாஹ் கூப்பிட்டு சொல்லுவான், மலக்குகளே பாருங்கள், பரட்டை தலையோட இந்த மக்கள் எல்லாம் எப்படி அமர்ந்திருக்கிறார் பாருங்கள், என்ன அருளை தேடி அமர்ந்திருக்கிறார் பாருங்கள் என்று அல்லாஹ் பெருமைப்படுவதாக, யார்கிட்ட? மலக்குமார்கள்ட்ட சொல்லி அல்லாஹ் பெருமைப்படுவதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அரஃபா விட்டு ஒருத்தன் வெளியே வரும்போது எல்லா பாவமும் கழிஞ்சு போயிடும், எல்லா பாவத்தையும் இறக்கி வச்சுட்டு வர்றான். அதனால தான் நஸஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபில் எழுதுகிற பொழுது அல்லாஹ் தஆலா அந்த பாவங்களுக்கெல்லாம் உருவம் கொடுத்துறான். பாவத்தை போக்கிறான்னு அல்லாஹ் உருவம் கொடுத்துறான். ஒரு சாலிகான நல்லடியார் அரஃபாவில் மைதானத்தெல்லாம் முடிச்சுட்டு அமல்லாம் செஞ்சுட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு திரும்பவும் ரிட்டன் உள்ளே போகிறார். பணப்பையை மறந்துட்டார் போல, சரி போய் எடுக்க போகலாம் அப்படின்ற அவர் உள்ளே போகிற பொழுது அரஃபா மைதானத்தினுடைய ஓரங்களில் நாய்களையும் பன்றிகளையும் பார்க்கிறார். ஐயோ, இன்னும் இவ்வளவு பெரிய கொடூரமான விலங்குகளாக இருக்கு அப்படின்னு நினைச்சு அவர் திரும்புகிற பொழுது அந்த உருமாற்றப்பட்ட அந்த பிராணிகள் பேசியது, நாங்கள் அனைவர்களும் மக்களால் செய்த பாவங்கள். அல்லாஹ் தஆலா அந்த பாவத்தை பூரா உருமாத்திட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நம்பணும் இதெல்லாம் என்ன மேஜிக் பயான் பண்றீங்களா? இல்லை, அல்லாஹ் நடத்துவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒருவன் ஒளி செய்கிற பொழுது அவன் அப்படி கையை கழுவுனான்னா அந்த கையை கழுவு நம்ம நினைக்கிறோம் அழுக்கெல்லாம் போகுது அப்படின்னு. அழுக்கோடு அவன் காலையிலிருந்து ஒளி செய்கிற வரை என்னென்ன பாவங்கள் செய்தானோ அந்த பாவங்களும் சேர்த்து தான் கழிக்கப்படுகிறது என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சில நல்லடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பாவம் போவதை கூட அல்லாஹ் காண்பிக்கின்றான். நேசர்களுக்கு அல்லாஹ் காமிச்சான். சில நல்லடியார்கள் ஒளி செய்கிற பொழுது வெறும் தண்ணி போகல, அவர்கள் செய்த பாவம் சேர்ந்து கரைகிறது. அல்லாஹ் அந்த அகக்கண்ணில் காமிப்பான், புறக்கண்ணில் பார்க்க முடியாது. புறக்கண்ணில் அதிர்த்து ஒளி செஞ்சா அதிர்த்து எந்ததும் போன மாதிரி தெரியல, கையிலிருந்து அழுக்கு தான் போச்சுங்க அதிர்த்து. அது நமக்கு. அல்லாஹ்வுடைய உண்மையான இறைநேசர்களுக்கு தண்ணியோடு சேர்த்து அவருடைய பாவங்களும் கழிவதை அல்லாஹ்வுடைய சக்திக்கு உட்பட்டு அல்லாஹ் அந்த மனிதனுக்கு காமிக்கிறான். இஸ்லாத்தில் சில விஷயங்கள் மண்டைக்கு மூளைக்கு எட்டாத மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் அதை நம்ப வேண்டும், நம்பினால்தான் ஈமான். எதுக்கு சஃபாவுக்கு மருவாக்கு மத்தியில் ஓடுன்னு சொல்லணும்? அன்னைக்கு அவங்க தண்ணி இல்லைன்னு ஓடுனாங்க இல்லையா? குழந்தைக்கு தண்ணி இல்லை, எனக்கு தண்ணி இல்லை, அதனால ஓடுனாங்க. இன்னைக்கு ஆஜிகள் ஓட சொல்றான்ல, நீ சும்மா ஓடக்கூடாது, அவங்க எப்படி போனாங்களோ ஓடணும். ஏன் தெரியுமா? அன்றைக்கு அவர்கள் செய்த தியாகம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நின்று காபத்துல்லாவை கட்டினார்கள்.
அல்லாஹ்வுக்கு தானே வணங்கணும். இல்லை இல்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று கட்டினாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் தொழு. அவர் செய்த அந்த செயலை நீ கண்ணியப்படுத்து. இல்லைங்க நான் அல்லாஹ்வுக்கு ஸ்ட்ரெயிட்டுங்க, நம்ம நேரடியாங்க, நம்ம சைட்லலாம் யாரையும் வச்சுக்க மாட்டோங்க, அது ரசூலாக இருந்தாலும் சைடில் ஒதுக்கிடுவோங்க, அல்லாஹ் நரம்புக்கு பக்கத்தில் அல்லாஹ் இருக்கிறவங்க எதாக இருந்தாலும் 2 கையை தூக்கிட்டா எனக்கு மேலே ஒருத்தன் கிடையாதுங்க அப்படின்னா எதுக்கு ஹஜ்ஜுக்கு போட்ட துவா செய்யுங்கன்னு சொல்லணும்? தேவையில்லையே. உமர் ரலியல்லாஹு அன்ஹுட்ட ஒரு சஹாபி வருகிறார். உமரே, அன்பு தோழரே, நான் ஹஜ்ஜுக்கு செல்லுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அஷ்ரிக், நீ என்னையே நீ என்ன செய்ய துவாவில் கூட்டாக்கிக்கோன்றாங்க. உமர் ரலியல்லாஹு தெரியாத துவாவா நமக்கு? எனக்கு நான் துவா செய்வேன், இருந்தாலும் எனக்காக வேண்டிய ஹஜ்ஜிலே நீ துவா செய் என்ற அற்புதமான ஒரு வழிமுறையை சஹாபாக்கள் சொல்லித் தருகிறார்கள் என்றால், நம்ம அல்லாஹ் கழுத்து பிடரி பக்கத்துல தான் இருக்கான், குர்ஆன்லயே வருது, நம்ம அல்லாஹ்ட்டே கேட்கலாம், தப்பு கிடையாது. அதே சமயத்தில் நல்லோர்களிடத்திலும் துஆ செய்ய வேண்டும். பிடிவாதம் பிடித்து எனக்கு மேல் ஒருவன் கிடையாது, எல்லாம் அறிந்தவன் நான் என்ற திமிரோடு இருந்தால் நமக்கு அந்த துஆ கிடைக்காது. அவ்வளவுதான் வித்தியாசம். அவங்க துவா கிடைக்காது. இல்லைங்க, அவர்கிட்ட எல்லாம் நம்ம போய் சொல்லணுமாங்க, அவர்லாம் நமக்கு துவா செஞ்சு நமக்கு சொர்க்கம் கிடைக்கிறதா? நம்மளே ரொம்ப தெளிவான ஆளுன்னு சொன்னா அந்த பாக்கியம் கிடைக்காம போயிடும். சப்போஸ் அல்லாஹ் உன் அமல்களை ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய துவாக்களை ஏற்றிருந்தால் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரன் இல்லாத ஒரு நசீபாயிருமா இல்லையா? எதுக்குங்க துவா செய்ய சொல்றோம்? ஒரு கால் அவர் செய்யற துவா வழியா நமக்கு வெற்றி கிடைக்கட்டுமே, அதானே. நம்மள 5 நேரம் தொழுகிறோம், நேர்மையா இருக்கிறோம், துவா ஓதுறோம், குர்ஆன் ஹதீஸ் படி தான் நடக்கிறோம், மாற்று கருத்துலாம் இல்லை. அனைத்து அமல்களையும் செய்கிறோம். பாய், நீங்கள் எனக்காக துவா செய்யுங்க சொல்லுவதின் நோக்கம் என்ன? ஒரு கால் உங்கள் துவாவின் மூலமாக எனக்கு ஒரு ஈரேற்றம் கிடைக்கட்டுமே, அதுதானே. அது எனக்கு வேணான்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சா அவனை போல ஒரு அடிமுட்டாள் யார் இருக்கிறானா? உண்மை அதுதானே. அல்லாஹ் இந்த வழியையும் கொடுக்கிறான், இந்த வழியையும் கொடுக்கிறான். எனக்கு ஒரு வழி மட்டுமே போதும்னு சொன்னா அந்த வழியில் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தினுடைய வாசலை அடைத்து விட்டால் இன்னொரு வழியை வேண்டாம் என்று இவன் தானே தடுத்தான். அதனால ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார்கள் என்றால் அவரிடத்தில் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். இது சஹாபாக்கள் சொல்லி தந்த அற்புதமான வழிமுறை. துவா கபூலாகிற இடம் போறீங்க, நீங்க போறது டெல்லி ஜாமியா மஸ்ஜிதுக்கு இல்லை, நீங்க போறது ஈராக்கில் இருக்கிற பெரிய மஸ்ஜிதுக்கு இல்லை, நீங்க போற இடம் அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நேரடி கட்டுப்பாட்டில், அல்லாஹ்வுடைய பார்வையில் நேரடியாக இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய பூமி. அந்த பூமிக்கு செல்லுகிறீர்கள். அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம், விருப்பமானவர்களை தேர்வு செய்கிறான், விருப்பமானவர்களை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கிறான். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் சுற்றி வரக்கூடிய இடம். இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட அந்த ஒரு சிறப்புமிக்க ஹாஜிகளை நாம் சந்தித்தால், ஹஜ்ஜுக்கு போகிறார்கள் என்று தெரிந்தால் அவர்கள் கரம் பிடித்து எனக்காக துஆ செய்யுங்கள், குடும்பத்திற்காக வேண்டி துஆ செய்யுங்கள். நம்ம என்னென்ன நியத்துல கேட்கிறோமோ அந்த நியத்துகளை அல்லாஹ் தஆலா தருகிறான். இது நம்மளா சொல்றது இல்லைங்க, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹும்ம ஃபிர் லில் ஹாஜ், ஹாஜிகளுக்கு அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பு வழங்குவானாக. வலிமன் இஸ்தக்ஃபர லஹு அல் ஹாஜ், ஒரு ஹாஜி யாருக்காக வேண்டி எல்லாம் துஆ செய்கிறாரோ அவருக்கும் அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பு வழங்குவானாக என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கிறார். அதனால ஹாஜிகள் தனக்காகவும் செய்யணும், பிறருக்காகவும் செய்யணும். பிறருக்காக சாதாரண இடத்துல இங்கே உட்கார்ந்து பிறருக்கு துவா செஞ்சாவே மலக்குமார்கள் வேகமாக வந்து ஆமீன் சொல்றாங்க. ஏன்னா சுயநலம் இல்லாமல் பலருக்காக இவன் துவா செய்கிறான், அதனால் இவன் துவாவில் ஆமீன் நான் சொல்லுகிறேன் என்று கூட்டா சேர்ந்துக்கிறான். தான் கூட்டு துவாவும் மாறிடுது. நீ எல்லா சகோதரனுக்கும் சேர்ந்து துவா, தனியா உட்கார்ந்து துவா செஞ்சாலும் நீ அடுத்த சகோதரனை கூட்டுக்கு இழுத்தனால் அது கூட்டு துவா. எங்கோ இருந்து ஒரு மலக்கு வந்து ஆமீன் சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா? அவன் சுயநலத்தோடு கேட்கல, பொது நலத்தோடு கேட்கிறான். அப்போ ஒரு ஹாஜி அப்படித்தான் இருக்கும். சரி, எல்லாமே நம்ம சொல்றோம். ஒரு பள்ளிவாசல்ல ஒரு 500 பேர் இருக்கிறாங்க, 300 பேர் இருக்கிறாங்க. ஒரு ஹாஜியை முசாபா செஞ்சு துவா செய்யுங்க நமக்கு, துவா செய்யுங்க நமக்கு அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன நிய்யத்தில் சொன்னாருன்னு சொல்லி அவருக்கு தெரியாது, ஆனா ரப்புக்கு தெரியும் இல்லையா? ரப்புக்கு தெரியுமா இல்லையா? சில நபருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும், விலாவாரியா சொல்லுவாங்க, சொந்த பந்தங்க நட்பு வட்டம் விலாவாரியா சொல்லும். பாய் கடன் கப்பலா இருக்கு, எல்லாம் அடைக்கிறதுக்கு துவா செய்யுங்க. பாய் குழந்தை பிறக்காம இருக்கு எங்கள் குடும்பத்தில், எங்கள் பையனுக்கெல்லாம் வாரிசு இல்லாமல் இருக்கு, வாரிசு உண்டாரு துவா செய்யுங்க.
அப்புறம் பாவ மன்னிப்புக்கு துவா செய்யுங்க, சொர்க்கம் கிடைக்கும் துவா செய்யுங்க. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள், துயில் கொண்டு இருக்கக்கூடிய மதீனாவுக்கு போனீங்கன்னா என்னுடைய சலாத்தை எத்தி வைங்க அப்படின்னு அந்த ஹாஜி ஃப்ரீயாக இருந்தால் வெளிப்படையாக நம்ம சொல்ல முடியும். கூட்டமாக இருக்கு, ஒவ்வொரு ஆளும் போய் அரை மணி நேரம் பயான் பண்ணால் அவர் வீட்டுக்கு போக முடியாது இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? நம்முடைய நியத்தை மனசில் வச்சுக்கிட்டு, ஹாஜி ஹஜ்ஜுக்காக வேண்டி போறீங்க, துவா செய்யுங்க என்று அவர் கரம் பிடித்து சொல்லுகிற பொழுது உள்ளத்தை பார்ப்பவன் அல்ல. இந்த ஆஜிக்கு ஒன்றும் தெரியாது, சரிங்க பாயும்பாரு. இந்த ஆஜி என்ன சொல்லுவாரு? அவ்வளவுதானே சொல்ல முடியும், சரிங்க பாயும்பாரு. ஆனால் உள்ளத்திலே நீ எந்த நியத்தை வைத்து ஒரு ஹாஜி இடத்திலே துஆ செய்ய சொன்னாயோ, உள்ளத்தை படிப்பவன், உள்ளத்தில் நினைப்பதை தெரிபவன் அல்லாஹ். அல்லாஹ் கபூலாக ஆக்குவான். காரணம், பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு ஹாஜி தனக்காகவும் இன்னும் யாருக்காகவும் துஆ செய்கிறாரோ அந்த துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான். சரி, ஹாஜி எப்படி துஆ செய்யணும்? அங்கே போய், யா அல்லாஹ், என்னிடத்திலே யார் யாரெல்லாம் எந்த கோரிக்கையை வைத்து என்னிடத்திலே துஆ செய்ய சொல்லி சொன்னார்களோ அவருடைய துஆக்களை எல்லாம் நீ அங்கீகரிப்பாயாக. லிஸ்ட் போட முடியாது, விலாவரியா சொல்லிட்டு இருக்க முடியாது. 1000 பேர் 500 பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்போ எப்படி அவர் நியத்து வைக்கணும்? யா அல்லாஹ், என்னிடத்திலே யார் யாரெல்லாம் துஆ செய்ய சொல்லி வேண்டினார்களோ அத்துணை நபர்களுடைய ஹலாலான நியத்துகளை யா அல்லாஹ் நீ கபூலாக்குவாயாக என்று அவர் துஆ செய்ய வேண்டும். அதே போல மதீனாவிலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போய் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொல்லுகிற பொழுது, நபியே நாயகமே, உங்கள் மீது என்னிடத்திலே யார் யாரெல்லாம் சலாம் சொல்லி அனுப்பினார்களோ அத்துணை நபருடைய சலாமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக என்று ஒரு வரியில முடிச்சார். அதுக்கெல்லாம் அங்க மலக்கு இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமாட்டில் ஒரு மலக்கு இருக்கிறார். அந்த மலக்குடைய விசேஷ தன்மை என்னன்னா, உலகத்தில் எந்த மொழியில, எந்த நாட்டில், எந்த இனத்தை சார்ந்தவர் ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொன்னால் அந்த சலாமை அப்படியே கேட்ச் பண்ணி நபிட்ட கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? இன்னாருடைய மகன் இன்னார். அவர் பேரை மட்டும் மொட்டையா சொல்றது இல்லை. நம்ம சொல்றோமா இல்லையா, முழு பேர்ல பாதியை கட் பண்ணி, அந்த மாதிரி பாதியை கட் பண்றதுல இல்லை, முழு பேர் அவருடைய தகப்பனாருடைய பேர். இன்னாருடைய மகன் இன்னார் யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னார். இதுன்னு சாத்தியமாகிறதுனா சாத்தியம், நேரம் இருக்குமாகிறதுனா நேரம் இருக்கும். ஒரே ஒரு டவர் பண்டைய காலத்திலலாம் விளக்க முடியாது, அறிவு ஏற்றுக்கிறாரு. அது எப்படிங்க? ஒரு நேரத்தில் உலக நாட்டுகள்லேருந்து பூரா போய் சலாம் சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ்னு. இதை பூரா போய் ரசூலுல்லாஹ்ட்ட சேர்க்க முடியுமா? அப்படியே சேர்த்தால் அவங்க ரிட்டன் பதில் சலாம் எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு கொஞ்சம் பிரமிப்பாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு டவர் ஒன்றை நட்டு வச்சிடறான், ஒரே ஒரு டவர் இல்லையா, கம்பிகளால் ஆன டவர். எத்தனை பேர் பேசுறோம், எல்லாருக்கும் டவர் கிடைக்குது, எல்லாரும் தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்கிறோம் இல்லையா? சாதாரண மனித அறிவு ஒரே நேரத்தில் அனைவர்களும் பேச முடியும் என்று வைக்குகிற பொழுது, அந்த ஒரு கண்டுபிடிப்பை மனிதனால் கண்டுபிடிக்க முடியும் என்கிற பொழுது, ஒரே நேரத்தில் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் பெருமானாருக்கு சலாம் சொன்னால் அந்த சலாமை ஏற்கிறார்கள். அதை புரியக்கூடிய வல்லமையை ரப்பு அந்த நபிக்கு தருகிறான். அதனால ஒரு ஹாஜியை பார்த்தால் எனக்காக துஆ செய்யுங்கள், குடும்பத்திற்காக வேண்டி துஆ செய்யுங்கள், நாளை சுவனத்திற்கு துஆ செய்யுங்கள் என்று சொல்லி பெருமானாருக்கு என் சலாத்தை, சலாமை எத்தி வையுங்கள் என்று மறக்காமல் சொல்ல வேண்டும். அடுத்ததாக அந்த நசீபை எனக்கும் அல்லாஹ் வழங்கட்டும் என்ற அந்த வார்த்தையையும் சேர்த்து கொள்ளுகிற பொழுது ரப்பு நமக்கு உண்டான அந்த ஒரு வாய்ப்பை தருவான். அதனால ஹாஜிகள் செல்லுகிற பொழுது யார்ட்டையும் சொல்லாமல் சில பேர் போவாங்க. நம்ம யார்ட்டையும் சொல்ல மாட்டேங்க, ஏன்னா அது அது இது விவரம் இல்லாமல் சொல்கிறது. யார்ட்டையுமே சொல்லாமல் போனால் கடமை முடிக்கும். ஆனால் நீ யாருக்குமே துவா செய்யாமல் போயிடுவே இல்லையா? எத்தனை நபர்கள் உன் கையை பிடிப்பாங்க, உன்கிட்ட வேண்டிக்கிடுவாங்க. அப்போ அவர்களுக்கெல்லாம் துவா கிடைக்காம நீ பொதுவாக போய் அங்கே போய் செய்யலாம். உலகத்தில் இருக்கிற முஸ்லீம்களுக்கெல்லாம் யாரெல்லாம் நீ அருள் புரியணும், அது வேற கணக்கு, அது வேற கணக்கு. நீ போகிறாய் என்று தெரிந்தால்தான் அவர் முசாஃபா முஆனகா செய்து உன்னை என்ன செய்வார்? சந்தோஷமாக வழி அனுப்பி வைப்பார். இதில் வரக்கூடாது, இது என்ன பெருமை வரக்கூடாது. நம்ம தான் பெரிய ஆளு, நம்ம தான் ஹஜ்ஜுக்கு போகிறோம், நம்ம பெரிய ஹாஜி அப்படின்னு அந்த பெருமை மட்டும் வரக்கூடாது. அதை மட்டும் அகற்றி வைத்து விட்டு மக்களிடத்திலே உங்களுக்கு ஏதாவது குறை பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கங்க, அதுக்காகத்தான் துவா செய்ய சொல்கிறது. அதே போல் நீங்கள் ஏதாவது செய்தால் நான் மன்னித்துக் கொள்கிறேன், உங்களுக்காக வேண்டி நான் துவா செய்கிறேன், என்னுடைய பயணத்திற்கும் அமல் செய்யும் நீங்கள் துவா செய்யுங்கள் என்ற அந்த நல்ல துவாவோடு போக வேண்டிய அற்புதமான வழிமுறை தான், சுன்னத்து தான் சஹாபாக்கள் நமக்கு சொல்லி தந்தது.
உமர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, உங்க துவாவில் என்னையும் கூட்டாக்கிங்கன்னு அதான் நமக்கு புரியுது. இப்போ ஹஜ்ஜுக்கு போறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, போயிட்டாரு, போய் அமல் செய்ய முடியல, படுக்கையா படுத்துட்டாருன்னா அது ஒரு குறைவான நசீபு தானே இல்லையா? அப்போ இவர் என்ன செய்யணும், என்னுடைய அவ்வளோ ஆரோக்கியத்துக்கு துவா செய்யுங்க, நான் நல்லபடியாக ஹஜ்ஜுக்கு பயணம் போயிட்டு நல்ல முறையில் வர்றதுக்கு நீங்கள் துவா செய்யுங்க. உனக்கு நசீபு அங்கே போய் படுத்துக்கடுன்னு இருந்தால் கூட ஊர் மக்கள், ஒட்டுமொத்த மக்கள், ஒவ்வொரு முஸ்லீம் சகோதரனும் மனசார துவா செய்வான், ஆஜியார் நல்லபடியாக போயிட்டு வாங்க, உங்களுடைய பயணம் இலகுவாகட்டும் என்று சொல்லுகிற இவன் துவா உனக்கு அல்லாஹ் வேற மாதிரி எழுதி வச்சிருந்தா கூட மாற்றுவதற்குண்டான வழி கிடைக்கிறது இல்லையா? இது யார்ட்டையும் சொல்லாம போனால் கிடைக்குமா? அதனால் ஹாஜிகளும் சரி, ஹாஜிகளை வழி அனுப்பக்கூடியவர்களும் சரி, நமக்காக வேண்டி துஆ செய்ய சொல்லி ஒரு நல்லதொரு வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு என்ன வந்தது, அவர் போயிட்டு போறார் என்று நாம் கண்டும் காணாமல் விடக்கூடாது. அப்பேற்பட்ட நல்ல நசீபை நம் அத்துணை நபர்களுக்கும் வழங்குவானாக. குறிப்பாக இவ்வாண்டு யார் யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்கிறார்களோ அனைவருடைய ஹஜ்ஜுகளையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. அவர்கள் பொருட்டால் யார் யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்யவில்லையோ அவர்கள் மரணத்திற்கு முன்னால் ஒரு முறை